ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஜெயக்குமார் இயக்கத்தில் அசோக் செல்வன் நடித்த ப்ளூ ஸ்டார் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளூ ஸ்டார் படம் ஒரு நல்ல படங்க. ப்ளூ ஸ்டார் படம் வந்து பெருசாக ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரி கிடையாது. ஒரு சாதாரணமான ரொம்ப நல்ல படங்க. நீங்கள் தேட்டர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய சீன்ஸில் வந்து விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அது மாதிரி தான் இருக்கும். ஒரு யதார்த்தமான படங்க. ஓவராக ஹைப் இருக்கிற மாதிரி படம்லாம் கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அசோக் செல்வன் சூஸ் பண்ணுற படம் எல்லாமே யதார்த்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவரோட கதையை வந்து எப்படி எடுக்கிறாரு அப்படின்னா, சாதாரணமாக நம்ம லைஃப்பில் எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான். ஒரு ஓவராக ஹீரோ ஹைப்பு இது மாதிரி காமிக்கிற மாதிரிலாம் இருக்காது. சாதாரணமாக தான் இருக்கும். ஸோ இந்த படமும் அது மாதிரி தான். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட் ஓரியன்டான மூவி. சாதாரணமாக ஸ்ட்ரீட் கிரிக்கெட் என்ன மாதிரி நம்ம விளையாடுவோம். ஸோ எதுக்காக சண்டை வரும்? ஸோ கிரிக்கெட் கிரவுண்டில் விளையாடும்போது சண்டை வர்றது. ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. படம் வந்து நல்லா காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. சாந்தனு பற்றி சொல்லி ஆகணும். சாந்தனு வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காருங்க படத்தில். அவருக்கு இது மாதிரி நிறைய சான்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி அவர் யூஸ் பண்ணலாம். ஏன் நிறைய படத்தில் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு தெரியல. அவர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக கொண்டு வரலாம். அவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கிறது இல்லையா என்னன்னு தெரியல. இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா இந்த படத்தில் வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அசோக் செல்வன் தம்பியாக வந்து நம்ம பிருத்வி நடிச்சிருக்காரு. அவர் பிருத்வி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, அவர் தான் வந்து படத்தில் சில சீன்ஸ்லலாம் நல்லா காமெடி பண்ணியிருப்பார். ஸோ எமோஷ்னலாகவும் கொண்டு போயிருப்பார். ஸோ காமெடியாகவும் பண்ணியிருப்பார். நல்லா பண்ணியிருப்பார். அது படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே புரியும். ஏன்னா படத்தில் வந்து அங்கங்கே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 90s பீரியடில் 80s பீரியடில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் அந்த டைம் பீரியடில் நம்ம எந்த மாதிரி பேசிப்போம், சாதாரணமாக எப்படி பேசிப்போம், அந்த சின்ன சின்ன விஷயத்த கூட அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. சாதாரணமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக டைலாக்ஸும் வந்து வீட்டில் நம்ம எப்படி பேசுவோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே கொஞ்சம் வல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கதைக்கு தேவையா அப்படின்னு தெரியல. பட் சில சீன்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக கொஞ்சம் நெக்ஸ்ட் இதுக்கு லீட் ஆகும். ஸோ அதனால் அந்த சீன்ஸ்லலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்டர்வல் சீன் பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் இன்டர்வல் சீன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு படத்தில் இது நல்ல படம். இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி இது கிடையாது, ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி கிடையாது. ஆனால் படம் பார்த்தா ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸ் சீன் வந்து கொஞ்சம் ஒரு 2 கிளைமேக்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு காமிச்ச கிளைமேக்ஸோடே வந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டாவதாக ஒரு கிளைமேக்ஸ் காமிச்சாங்க. பட்டு அதுதான் ஆக்சுவலி அதுக்காக தான் படம் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த கிளைமேக்ஸ் யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும் கடைசியில் ஹீரோ தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் இதுலேயும் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஹீரோ வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப நல்லா காமிக்கணுன்றதுக்காக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து ஒரு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதோட கூட மூவி ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஆடியன்ஸ் என்ன இதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாது அப்படின்னு நினச்சி செகண்டாக ஒரு சீன் வந்து ஃபினிஷ் பண்ணி அதை ஜெயிக்கிற மாதிரி காமிச்சு இது பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் ஃபஸ்ட்டாக காமிச்சதே அது நல்லா இருந்தது. ஏன் அப்படின்னா படம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்காரங்க காலனிக்காரங்க, ஸோ இந்த மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அதர் கேஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காமிச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்குள்ளேயே சண்டை இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரி, இவங்க 2 பேர் ஒன்றா சேர்ந்தா அங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா லீக் ஆடுற பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து இவங்கள ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, நீங்களாம் ஒரு பிளேயர்ஸே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து இவங்க ஆடி ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அங்கேயும் அவங்க கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவே ஒரு நல்ல இது தான். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலமாக கண்டிப்பாக வந்து எல்லோரும் கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நல்லா இருந்திருக்கும். அதுக்கடுத்த கிளைமேக்ஸ் வந்து ஸோ ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அதுவும் காமிச்சிருப்பாங்க. எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபஸ்ட்டு இது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ படத்தை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னோடய அடுத்த வீடியோஸ்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Have a good day.